ஜென்ரலாக வந்து ப்ரெஷியஸ் மெட்டல்ஸ், அது கோல்டு ஆகட்டும் சில்வர் ஆகட்டும், கோல்டு நம்பர் 1ல் நிற்கும். அடுத்தாப்புல சில்வர் வந்து ஃபாலோ பண்ணோம். சிஸ்டர்ஸும்பாங்க கோல்டையும் சில்வரையும். ஸோ அக்கா போயிடுவாங்க, ஏறிடுவாங்க, அப்புறம் தங்கச்சி ஏறுவாங்கங்கிற மாதிரி. ஸோ அதான், அதனால ப்ரெஷியஸ் மெட்டல்ஸ் வந்து எல்லார் போர்ட்ஃபோலியோலையும் ஒரு போர்ஷன் இருக்கிறது நல்லது. ஜென்ரலி யூஸ்வலாக நம்ம ஃபினான்ஷியல் பிளானிங் பெர்ஸ்பெக்டிவ்ல அட்லீஸ்ட் ஒரு 5% வச்சுக்கோங்கம்மா. ரொம்ப புல்லிஷாக இருந்தால் ஒரு 10% வச்சுக்கோங்கன்னு சொல்லுவோம் ஓவரால் போர்ட்ஃபோலியோவில். என்கிட்ட ஒரு 10 லட்ச ரூபா இருக்குன்னா 1 லட்ச ரூபாய்க்கு நான் கோல்டு சில்வர் வச்சுக்கலாம். அதுதான் அதனுடைய அர்த்தம். ஸோ ஆனால் இப்போ டாக்டிக்கலாக வந்து பார்க்கையில் சில்வர் வந்து கொஞ்சம் புல்லிஷாக இருக்குது. ஏன்னா ஜென்ரலாக கோல்டு சில்வர் ரேஷியோன்னு ஒன்று சொல்லுவாங்க. எத்தனை கிராம் சில்வரை விற்றா 1 கிராம் கோல்டை நான் வாங்க முடியும். அது வந்து இப்போ அப்ராக்சிமேட்லி ஒரு 80, 81 கிராம், 82 கிராம் சில்வரை விற்றா 1 கிராம் சில்வர் கோல்டு வாங்குற மாதிரி இருக்குது. ஆனால் இதற்கு முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 கிராம் சில்வரை விற்றாவே 1 கிராம் கோல்டை வாங்குற மாதிரி இருந்துச்சு. அப்படிங்கையில் சில்வர் வந்து சீப்பாக இருக்குது, கோல்டு வந்து காஸ்ட்லியாக இருக்குது அப்படிங்கிறது தான் அது காமிக்குது, அந்த கோல்டு சில்வர் ரேஷியோ. ஸோ இது தவிர வந்து கொஞ்சம் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி பிக்கப் ஆகையில், ஏன்னா கோல்டுக்கும் எக்கனாமிக் ஆக்டிவிட்டிக்கும் நேரடி தொடர்பு கிடையாது. கோல்டு வந்து எப்போ ரொம்ப எக்கானமி பாதிக்கப்படுதோ அப்போ அது வந்து உயரும். சில்வர் வந்து பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் ஆக்டிவிட்டி நல்லா உயரையில் சில்வரும் உயரும். ரீசன் வந்து உங்களுக்கு வந்து நம்மளுக்கு எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸில் யூஸ் ஆகுது, மொபைல் ஃபோன்ஸில் யூஸ் ஆகுது, எலக்ட்ரானிக்கு சர்க்கியூட் போர்ட்ஸு, இது மாதிரி பல ரொம்ப ஒரு நுண்ணியமான உபகரணங்களில் இதை பூரா சில்வர் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதனால் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி பிக்கப் ஆகிற அந்த ப்ரொடக்ஷன் பூரா மேனுஃபேக்சரிங் அதிகரிக்கும். மேனுஃபேக்சரிங் அதிகரிக்கல சில்வருடைய டிமாண்டும் அதிகரிக்கும். இதுதான் அதனுடைய கோட்பாடு ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ இப்போ எக்கனாமிக் ஆக்டிவிட்டி எலக்ட்ரானிக்ஸோ எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸோ எல்லாமே பிக்கப் ஆகிக்கிட்டு இருக்கு. ஸோ அதுவும் ஒரு ரீசன். அதுபோல் இந்த கோல்டு சில்வர் ரேஷியோவும் ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு ஏறின அளவுக்கு சில்வர் ஏறலை. ஸோ அதுவும் ஒரு ரீசன். ஸோ இதனால மல்டிபிள் ரீசன்ஸ்னால ப்ராபப்ளி ஒரு நெக்ஸ்ட் 2 இயர்ஸில் ஒரு 30-40% கோல்டு இங்கேருந்து விலை உயர்ந்தால் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. ஸோ அதுதான் மார்க்கெட்டில் ஒரு கணிப்பு இருக்குது. ஒரு 40-50% வரைக்கும் வெள்ளி விலை ஏறலாம் அப்படிங்கிற. இன்னைக்கு ஒரு 1.5 லட்சம் பேசுகிறான், அப்புறம் அப்படியே 1,80,000 ரூபா, 1,90,000 ரூபா வரைக்கும் போகலாம் அப்படிங்கிற மாதிரி மார்க்கெட்டில் வந்து ரிசர்ச் ரிப்போர்ட்ஸு, அது இது அனலிஸ்ட் ரிப்போர்ட்ஸ், இது எல்லாமே அப்படி தான் வந்துகிட்டு இருக்குது.